Krishnakumar, Department of Mathematics. So this is the class 5. So previous classல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம differential equation find out பண்ணோம். Single pendulum of length L. That is the last class discussion. MSc Mathematics second yearல மெக்கானிக்ஸ் பேரில் வரும். ஸோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ அதனுடைய கண்டினியூஷன், a double pendulum consists of two particles suspended by massless rods, assuming that all motion takes place in a vertical plane. So find the differential equation of motion. ஸோ இப்போ டபுள் பெண்டுலம் ரெண்டு பார்ட்டிகள் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிகளுடைய மாஸ் இதை மாஸ்லெஸ் ராட்ஸ், இந்த மாஸ்லெஸ் ராடை இங்கே ஜாயின் பண்ணியிருக்கு, அண்ட் தென் இதில் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ரம் திஸ் இது இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெண்டுலம், அது ஸ்பெரிக்கல் மோஷனில் வரும். நம்மளுக்கு அது ஸ்பெரிக்கல் மோஷனில் வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, அஸ்யூம் தட் ஆல் மோஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் எ வெர்டிக்கல் பிளேன் ஒன்லி. ஸோ நாட் ஹரிசாண்டல், ஒன்லி வெர்டிக்கல் பிளேன். நவ் ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆஃப் டபுள் பெண்டலத்துக்கு அதனுடைய மோஷன் எப்படி இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த லக்ரான்ஜஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு தான் இதை நம்ம இதனுடைய இயக்கத்தை எப்படின்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? நான் இந்த சஸ்பெண்டட் தட் மீன்ஸ் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும், அண்ட் தென் ஃப்ரம் திஸ் டு நெக்ஸ்ட் இது டபுள் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுக்கு அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும், டபுள் பெண்டுலம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு இயக்கம் எப்படி இருக்கும், அதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ட்ரையாங்கிள் OAB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள் OAB sin theta, so that is opposite side by இது நம்மளுக்கு hypotenuse, because this is a right angle triangle. So this is a right angle triangle, sin theta equal to opposite side by hypotenuse, that is AB by, so இந்த லென்த்தை வந்து நம்ம L1 அப்படி எடுத்துக்கிறோம். So AB by L1, that is AB is nothing but we take it as நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா x1, because this is x axis, so this is one y axis, so அதனால் நம்ம இதை x1. So AB is nothing but x1 by L1. So from this we get the x1 equal to, x1 can be written as like this, L1 into sin theta. So we take it as equation number 1. Same triangle. Now we are going to take OCD. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா OCD, இந்த பெரிய ட்ரையாங்கிள், இதுவும் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். So what about sin pi? So from this diagram, from the diagram, opposite side by hypotenuse, that is ED.
divided by L2. That is இந்த பைக்கு ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு இடி, தென் ஹைபாட்னியூஸ் வந்து L2. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு இப்படி தான் வரும். இன்ஜென்ட்டும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு வரும். ஸோ தட் இஸ் ஆப்போசிட் சைட் பை hypotenuse. So from this we can get what is the ED. ED equal to L2 into sin pi. Next, what is the x2 அப்படின்றத பார்க்குறோம் from the diagram. So what is the x2 actually? What is the x2? Up to this x1, up to this x2. x2 is nothing but CD. x2 which is equal to CD. CD can be written as CD நம்ம எப்படி எழுதலாம்? CD வந்து CE plus ED ன்னு எழுதலாங்களா? ஸோ CE plus ED சரிங்களா? What about the CE? CEன்றது is nothing but AB. ஸோ டயக்ராம் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. CEனுடைய அந்த லென்த் மெஷரும் ஏபி லென்த் மெஷரும் சேம். ஸோ அப்போ சிஇ நம்ம என்ன எழுதலாம்? ஏபி. ஏபி தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? x1. ஸோ சிஇ x1 எடுத்துக்கிறோம் ப்ளஸ் இடி. நவ் x2 ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம x1ல் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x2ல் instead of x1 already x1 நம்ம find out பண்ணியிருக்கோம். So by the equation number 1, so what we get? x1 equal to L1 sin theta. So using this equation number 1 நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். So L1 sin theta plus, so what about ED? இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இடி வந்து L2 sin pi. ஸோ திஸ் இஸ் x2 எக்ஸ்பிரஷன் நம்ம இந்த மாதிரி sin theta sin piயில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ we take it as equation number 2ன்னு எடுத்துக்கலாம், அது which is equation number 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம sin theta sin pi அந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு கொண்டு வந்தோம். அதே சிமிலர் மேனர் cos theta cos pi, because we have to find next y1 y2. So cos theta, that is cos theta is nothing but adjacent side by hypotenuse. So what is the adjacent side? From this triangle OA by OB. That is OB is nothing but L1 அப்படியே எடுத்துக்கோம் இல்லைங்களா? that is L1 from this diagram. So L1, that is hypotenuse side. So from this we can write OA which is equal to L1 cos theta. What about OA? So from the diagram நம்ம என்ன எடுத்திருக்கோம்? y1 இதனுடைய லென்த் ஃபுல்லாக வந்து y2ன்னு வரும் நம்மளுக்கு. So y1 which is equal to L1 cos theta. So we take it as equation number 3. Now what about cos pi? Next, that is some y2 equation expression கொண்டு வரணுன்றதுக்காக next cos pi from the same rectangle triangle we take it as adjacent side by hypotenuse. What is the adjacent side here actually? BE hypotenuse from the BD, that is L2. BE by L2. Here in the BE பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? instead of BE AC, because we know that from the diagramல பார்த்தா தெரியும் மெஷர் BEனுடைய மெஷரும் ஏசினுடைய மெஷரும் சேமாக இருக்குது. ஸோ instead of BE நம்ம என்ன எழுதுறோம்னா ஏசின்னு எழுதுறோம், கரெக்டுங்களா? ஸோ ஏசி by L2. AC which is equal to L2 cos pi. So we take it as equation number
4. What about y2? y2 பாருங்க. From the diagram, what is the y2? From O, that is origin and the C. இதனுடைய மெஷர் அது எப்படி எழுதலாம்னா OA ப்ளஸ் ஏசின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? OA ப்ளஸ் AC. OA is nothing but what actually? OA is y1. From this diagram, OA is y1. AC. Then y1 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? y1ன்றத L1 cos theta. L1 cos theta. Plus, what about AC? ஏசின்னு பார்க்குறப்போ L2 cos pi. L2 cos pi. ஸோ இதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், L2 cos pi. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3, 4, 5 நம்ம ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெரி கிளியர். நவ் x1 equal to L1 sin theta ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. கரெக்டுங்களா? x1 sin theta. ஸோ what is the x2? L1 sin theta plus L1 into sin theta plus L2 into sin pi. y1 is nothing but L1 cos theta find out பண்ணியிருக்கோம். y2 equal to L1 cos theta plus L2 cos pi. Now as usual நம்ம அந்த சிங்கிள் பெண்டுலத்துக்கு என்ன கான்செப்டோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சிங்கிள் பெண்டில் நம்ம ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வச்சு பார்த்தோம், XYZ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா XY இஸ் எனஃப், தட் இஸ் 2 டைமென்ஷன்லேயே வந்துடுது நம்மளுக்கு அது. பிகாஸ் இந்த வெர்டிக்கல் பிளேனில் இருக்கிற மோஷனை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், T ஈக்குவல் டு ஆஃப் mv². பிகாஸ் நம்ம எதுக்கு கைனடிக் எனர்ஜி பார்க்குறோன்னா, லெக்ராஞ்சி வந்து நம்மளுக்கு இருக்குன்னா லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் L ஈக்குவல் டு T மைனஸ் Vன்னு வருது இல்லைங்களா? அதனால் T ஈக்குவல் டு ஆஃப் mv² ஆஃப் m மாஸ் 1, தட் இஸ் இது நம்ம மாஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பார்ட்டிகளுடைய இது வந்து மாஸ் 1. V இந்த வெலாசிட்டின்றது நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த இடப்பயிற்சியில் டைமை பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து XYயில் இருக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு T, தட் இஸ் x1 டாட் ஸ்கொயர் ப்ளஸ் y1 டாட் ஸ்கொயர். இந்த டாட்ன்றத வித் ரெஸ்பெக்ட் டு T அதை வச்சுட்டு மெஷர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏன் 2 டேர்ம்ஸாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் த டபுள் பெண்டுலம். ஸோ இந்த ஒரு பெண்டுலம் வந்து இயக்கத்தில் இருக்கிறப்போ இந்த பெண்டுலமும் அந்த மோஷனில் வரும். கரெக்டுங்களா? L1 வந்து மூவிங்கில் இருப்போம், ஆஸ் யூஷுவலாக L2வும் மூவிங்கில் இருக்கும். L2 மூவிங்கிறதுலாம் L1. ஸோ போத், ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் த ஆட். ஸோ கைனடிக் எனர்ஜி வில் பி லைக் திஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் m1 x1 டாட் ஸ்கொயர் ப்ளஸ் y1 டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 x2 டாட் ஸ்கொயர் y2 டாட் ஸ்கொயர். x1 டாட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஆக்சுவலாக x1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், L1 sin theta. வித் ரெஸ்பெக்ட் டு T வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு L1ன்றது கான்ஸ்டன்ட் லென்த்து, sin theta வச்சு பண்ணால் cos theta, தென் ஃபர்தராக அந்த தீட்டாவை டைமை பொறுத்து பண்ணால் தட் இஸ் d theta by dt, தட் இஸ் theta டாட். ஸோ லைக் தட் x2 டாட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ L1 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், sin thetaவை பண்ணால் cos theta theta டாட் ப்ளஸ் L2 sin pen டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos pi டாட். In similar manner y1 dot என்ன L1 minus sin theta dot over. அப்புறம் y2 with respect to t வச்சு பண்ணுறப்போ L1 constant cos theta minus sin theta dot plus L2 minus sin pi dot. So after finding the differentiation of each one, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? T equal to 1/2 into m1 x1 dot the square, இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் எடுத்து இங்கே போட்டிருக்கும். லைக் தட் அதே மாதிரி தான் 1/2 ப்ளஸ் 1/2 m2
x2 dot square plus y2 dot square அதை ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டுருக்கோம். சரிங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கே தெரியும் ஆஸ் யூஷுவல் தான். நவ் இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா என்ன ஸ்டெப் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி we are getting this one. These steps are very easy to simplify. கரெக்டுங்களா? So finally we are getting the T, that is kinetic energy. So what is the potential energy அப்படின்னு பார்க்குறப்போ V equal to mgh in general formula. m1 g gravitational, these are constant. This is h1, we take it as h1 h2 because அந்த டபுள் பெண்டல்ன்றதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் v1 அப்படின்னு எடுத்துக்கிறப்போ m1g this can be written as L1 plus L2 minus L1 cos theta. இந்த L1 cos thetaன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், y1, அதை சப்ராக்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா ஃப்ரம் திஸ் டயக்ராம், நல்லா தெரியும் y1. ஸோ you can find out the potential energy for this. ஸோ டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயக்ராம் வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். m1g அப்போது L1 + L2 minus L1 cos theta. வாட் அபவுட் v2 அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஃபுல் இது வரும் நம்மளுக்கு, டபுள் பெண்டல் ஃபுல் இது. அப்போது m2 அது செகண்ட் பார்ட்டினுடைய மாஸ், தென் கிராவிடேஷனல் சேம் ஃபார் ஆல். ஸோ L1 + L2 மைனஸ் இங்கே L1 cos theta மட்டும் வந்தது, இப்போது இன்க்ளூடிங் பை வரும், தட் இஸ் ஃபுல். அப்போ L1 cos theta ப்ளஸ் L2 cos pi. Now what about the total velocity? That is v1 plus v2 total velocity. அங்கே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைனடிக் எனர்ஜியில் 2 டேர்ம் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கே டோட்டல் total potential energy v1 v2 potential energy v1 plus v2. Now v1 இது நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம், லைக் தட் v2 in same manner. So this simplification is very easy, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. ஸோ ஃபைனலி Lagrangian ஈக்குவேஷன் நம்மளுக்கு பிகினிங் இட் செல்ஃப் நம்ம பார்த்துருக்கோம். L equal to t minus v அப்படின்றது தெரியும். அதை now substitute the t, that is kinetic energy t, then minus v potential energy. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு டிஏ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் மைனஸ் வி, இதில் எல்லாத்துலேயும் மைனஸ் வரும், பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இட்ஸ் அ வெரி ஈஸி சிம்பிளிஃபிகேஷன். டி மைனஸ் வி டேர்ம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சிம்பிளிஃபிகேஷன் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ஃப்ரம் திஸ் வி கெட் த Lagrange's equation. ஸோ எல் என்னன்னு தெரியுது. Now theta equation of motion, because here we are having the two angle இருக்கு இல்லைங்களா, that is thetaன்ற ஒரு angle from the beginning அந்த டயக்ராமில் தெரியும். you know that from the diagram இந்த theta இதனுடைய மோஷன் இப்படி இருக்கிறப்போ, தென் இதனுடைய மோஷன் ஃப்ரம் திஸ் இது இங்கே இந்த இது இங்கே வர மூவ் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி வரும். ஆக்சுவலாக இதனுடைய மோஷன் இப்படி வருதுன்னா இதனுடைய மோஷன். ஸோ அந்த மெஷர் ஆங்கிள் டீட்டானா இப்போ டீட்டாவில் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தென் பையில் வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் டீட்டா அண்ட் பை ஆஸ் யூஷுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த டீட்டா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் நத்திங் பட் இது நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டடி பண்ணது தான், d/dt ∂L by ∂θ டாட் மைனஸ் ∂L by ∂θ which is equal to 0. ஆல்ரெடி Lagrangian L இப்போ தான் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அதில் இருந்து அந்த ஃபைனலாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா Lagrange's equation L. ஸோ இதிலேருந்து இப்போது ∂L by ∂θ டாட் ∂L by ∂θ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், ஸோ இதை பார்ஷியலாக எதை வச்சுட்டு மெஷர் பண்ணோம், theta dot and then theta. So ∂L by ∂θ dot பார்ஷியலாக வச்சு அந்த இதிலேருந்து கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ∂L by ∂θ
எல்லாம் ஈஸி தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆஃப்டர் ஃபைண்டிங் dou L by dou theta, ஸோ சப்ஸ்டியூட் ஹியர். நெக்ஸ்ட்டாக இந்த டேர்மை மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு பண்ணுறோம். தட் இஸ் dou L by dou theta டாட்டை ஃபைனல் பண்ணோம் இல்லைங்களா, அதை வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிடும். M1 L1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட், நம்மளுக்கு மாஸ் இந்த லென்த். அப்போ இந்த டீட்டா டாட் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டீட்டா டபுள் டாட் லைக் தட். அதே மாதிரி தான், சேம் மேனர். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சது தான், வில்லோம். ஸோ ஃபைனலி we are getting the differential equation in theta. So that's why it's called theta equation of motion அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன் சிமிலர் மேனர் இது, ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன், என்ன நல்லா தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. The pi equation of motion. The next one is the pi equation of motion. Same, d by dt dou L by dou pi dot minus dou L by dou pi, which is equal to 0. From the அந்த Lagrange equationலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா dou L by இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா dou L by dou theta டாட் பார்ஷியலாக பண்ணோம் இல்லைங்களா. இப்போ pi equation of motion கண்டுபிடிக்கிறதுக்காக dou L by dou pi டாட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் அந்த லெக்ராஞ்ச் ஈக்குவேஷனை வந்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம் பை டாட் வச்சு, தென் பையை வச்சு பண்ணுறோம். தென் சப்ஸ்டியூட் இயர் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த டேர்ம் மட்டும் டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன்னா we get the solution. So we get the final solution is in pi. So that's why this is a pi equation of motion. So thank you very much for watching the full video. So next class இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது எம்எஸ்சி மேக்ஸ் மெக்கானிக்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சேர்த்து படிக்கிறோமா நம்ம படித்தோன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.